شهر رمضان الذي أنزل فيه القرآن. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى عز وجل ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدا فيها وَلَهُمْ عَذَابٌ مُهِينٌ صدق الله مولانا العظيم. புகழனைத்தும் அல்லாஹுக்கே. கண்ணியமிக்க உலமா பெருந்தகைகளே, பெருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தில் ஊட்டெடுக்கும் உன்னத காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புண்ணியம் பூத்துக்குலுங்கும் புனித ரமதானை அடைந்த நாம் அதன் ரஹ்மத்துடைய பகுதியை கடந்து மஃபிரத்தின் பகுதியை அடைந்திருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்மைகளை அழித்து ஒழிக்கும் பாவங்களும் அதன் தீய விளைவுகளும் தொடர்பாக சிறிது ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். எனதருமை சகோதர சகோதரிகளே, எமது உடலையும் உள்ளத்தையும் சொல்லையும் செயலையும் ஏன் எமது சிந்தனையையும் பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்துவதற்காக வல்லவன் அல்லாஹ் எமக்களித்த அரிய சந்தர்ப்பமே இப்புனித ரமதான். எமது பாவங்களையெல்லாம் சுட்டெரித்து சாம்பலாக்கிவிட்டு நன்மையின் பக்கம் எமது நாட்டத்தை தூண்டுவதற்கான அவகாசமே இந்த ரமதான். இத்தகைய ரமதானை அடைந்து கொள்ளும் பெரும் பாக்கியத்தை பெற்ற நாம் எமது கடந்த கால வாழ்க்கையில் நடந்து முடிந்த பாவங்கள் தவறான செயல்கள் தொடர்பாக சற்றேனும் சிந்தித்ததுண்டா? அப்பாவங்களின் தீய விளைவுகளிலிருந்து தம்மை பாதுகாத்து இம்மை மறுமை வெற்றிக்கு வழியமைத்தவர் எம்மில் எத்தனை பேர்? தமது பாவச் செயலை உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டு திருந்தி வாழ வேண்டும் என முனைந்தவர்கள் எத்தனை பேர்? பாவக்கடலில் மூழ்கி தங்களை தாங்களே அழித்து கொண்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து நாசமாகிக் கொண்டிருப்பவர்கள் எம்மில் எத்தனை பேர்? சிந்தியுங்கள். அல்லாஹ்விற்கும் அவனது தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாற்றமான அத்தனை விடயங்களும் பாவச் செயல்களே. இத்தகைய பாவச் செயல்களுள் எத்தனை விடயங்கள் எம்மில் நிலை கொண்டுள்ளன அல்லது அவ்வப்போது நாம் செய்து விடுகின்றோம்? அன்பானவர்களே, நாம் பாவங்களால் சூழப்பட்ட பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எம்மை சூழ 8 திக்கிலும் இழிவான பாவச் செயல்கள் மலிந்து காணப்படுகின்றன. பல பாவங்களை புரிந்துவிட்ட நிலையில் வெட்கி தலைகுனிய வேண்டிய பலர் வீராப்பும் பேசும் அவநிலையை அவதானிக்கின்றோம். சமூகத்தில் பாவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டன. மனிதத்தையே மாசுபடுத்தும் பெரும் பாவங்களான விபச்சாரம், போதைப்பொருள், கொலை, கொள்ளை, களவு, பொய்புரட்டு, வட்டி, சூதாட்டம் போன்ற இன்னோரன்ன பாவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. மோசடி, அநீதி, அக்கிரமம், பிறரை துன்புறுத்தல், பெற்றாரை நிந்தித்தல், உறவுகளை ஒதுக்கி வாழ்தல், அயலவருக்கு அநீதமிழைத்தல், தொழுகை போன்ற கட்டாய கடமைகளை புறக்கணித்தல், பார்க்க தடை செய்யப்பட்டவற்றை பார்த்தல், பரப்ப தடை செய்யப்பட்டவைகளை பரப்புதல் போன்ற எத்தனை பாவங்களில் நாம் சிக்கியுள்ளோம் என எவரேனும் நாம் சிந்தித்ததுண்டா? மனித பண்புகளை மறந்து மனிதன் மிருக நிலைக்கு சென்று கொண்டிருப்பது வேதனைக்குரிய விடயமாகும். போதைக்கு அடிமையாகியதன் விளைவாக தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் விளங்கவில்லை. கட்டுப்பாடற்ற காம வரியினால் பால் மணக்கும் பச்சிலம் பாலகனையும் விட்டு வைக்கவில்லை. அற்ப காரணங்களுக்காக தம்மை பெற்று வளர்த்த பெற்றாரையும் உடன்பிறப்புகளையும் கொன்று பதம் பார்க்க துணிந்து விட்டான் மனிதன். பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் படுமோசமான கேவலச் செயல்கள் எம்மத்தியில் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. மனிதம் எங்கே செல்கின்றது? சிந்தியுங்கள். எம்மை மிக அழகான தோற்றத்தில் படைத்து எமது தேவைகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கும் அல்லாஹுக்குத்தானே நாம் மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
எத்தனை நன்றி கெட்டவர்கள் நாம். இன்னல் முஃமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின் யகஉ அலைஹி. ஒரு உண்மை விசுவாசி தனது பாவங்களை எப்படி காண்பான் தெரியுமா? தான் ஒரு பாரிய மலையடிவாரத்தில் அமர்ந்திருப்பதாகவும் அந்த மலை தன்மேல் உழுவதாகவும் அவன் காண்பான். ஆனால் கெட்ட மனிதன் தனது பாவங்களை ஒரு கொசு தன் மூக்கின் நுனியில் தங்கிச் செல்வது போன்று அற்பமாக உணர்வான் என்ற கருத்தை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். இதில் நாம் எந்த வகையினர் சிந்தியுங்கள். எமது பாவச் செயல்கள் எமக்கு எந்த உணர்வை தந்திருக்கின்றன சிந்தியுங்கள். எமக்கு முன்வாழ்ந்த சமூகங்கள் செய்த பாவங்களுக்காக பல்வேறு தண்டனைகளால் தண்டிக்கப்பட்டனர் என்பதை அல் குர்ஆன் எமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அஃப அமின அஹ்லுல் குரா அன் யஅதியஹும் பஅசுனா பயாத்தன் வஹும் நாஇமூன். இவ்வூரார் இரவில் நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய வேதனை அவர்களை வந்தடையாதென்று அவர்கள் அச்சமற்றிருக்கின்றார்களா? அல்லது இவ்வூரார் கவலையற்று பகலில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய வேதனை அவர்களை வந்தடையாதென்று அச்சமற்றிருக்கின்றனரா என அல்லாஹ் கேட்கின்றான். எனவே பாவங்களில் மூழ்கி கிடக்கும் நாம் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து தப்பி விடுவோமா? சிந்தித்து பாருங்கள். எனது அருமை சகோதர சகோதரிகளே, எமது பாவங்களை தவறுகளை உணர்வோம். அதன் பாரதூரமான பின் விளைவுகளை அறிவோம். وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து அவன் ஏற்படுத்திய வரம்புகளை கடக்கின்றனரோ அவனை அல்லாஹ் நரகத்தில் புகுத்தி விடுவான். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். மேலும் இழிவுபடுத்தும் வேதனையையும் அதில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பது அல்லாஹ்வின் கூற்று. எமது பாவங்களின் பயங்கர விளைவு அது மட்டுமா? உண்மையில் நாம் கவனித்தோமாக இருந்தால் எமது பாவங்களின் விளைவுகளாவன. ஒன்று, பாவங்கள் இதயத்தை இருளடையச் செய்யும், அதனை கடினமாக்கும், ஈமானிய ஒளியை அது மங்கச் செய்யும். 2, அமல்களில் சோர்வை ஏற்படுத்தும். தொழுகையில் திக்ரு ஸலவாத் குர்ஆன் ஓதுதல் போன்றவற்றில் விருப்பம் குறைந்துவிடும். 3, வாழ்க்கையில் பரக்கத் நீங்கும், வாழ்வாதாரம் தடுக்கப்படும். நேரத்தில், ஆரோக்கியத்தில், குடும்பத்தில் பரக்கத் நீங்கும். 4, உலகத்திலேயும் தண்டனைகள் கிடைக்கும். அமைதியின்மை, மனதிலே இனம் தெரியாத கவலை, ஒரு வகையான பதட்டம், குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தைகள் கட்டுப்பாடில்லை, இவையெல்லாம் எமது பாவத்தின் விளைவுகள். 5, எமது பாவச்சியல் முழு சமூகத்தையும் பாதிக்கும். 6, எல்லாவற்றுக்கும் மேலாக எமது பாவச்செயல்கள் கெட்ட முடிவை தரும். ஈமான் இல்லாத பயங்கரமான நிலையில் மரணிக்க வேண்டி ஏற்படும். எனவே நாம் பாவம் செய்திருந்தால் 1, உடனடியாக பாவத்தை நிறுத்துவோம். 2, அதற்காக உண்மையாகவே மனம் வருந்துவோம். 3, மீண்டும் அப்பாவத்தை செய்ய மாட்டோம் என உறுதி கொள்வோம். 4, மனமுருகி இஸ்திக்ஃபார் தௌபா செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தில் எமது பாவங்களை மன்னித்து எமக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.